ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். சில ஒரு நபர்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி பண்ணாத சேட்டைகள்லாம் பண்ணி இந்த ஆண்குறியை எவ்வளவு தூரம் பால்படுத்த முடியுமோ பால்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு பின்போ அல்லது கொஞ்சம் வயதான காலகட்டங்களிலோ நடுத்தர வயதினரோ ஆகும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சி வந்து சுத்தரவாக இல்லாமல் போயிடும். சரிங்களா? அவங்க என்ன தான் பண்ணாலும் சரி, என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் சரி, அது வந்து இது வந்து சுத்தரவாக எழுச்சியே இல்லாமல் வந்து போயிடும். இது வந்து நம்ம ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ஃபியூஸை போன மாதிரி தான். ஆமாம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, தவறான வழியில் வந்து இந்த ஆண்குறியை வந்து எழுச்சியை வந்து பயன்படுத்தி சுய இன்பம் காண்றது, ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து ஆண்குறியை வந்து ஹேண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து வயசான காலத்தில் வந்து டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் வந்து பீக்காக இருக்கிறனால தெரியாது. அப்போ அந்த ஒரு காலகட்டங்கள் மாறி வரும் பொழுது, திருமணத்தில் வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்குறி எழுச்சி வந்து சுத்தரவாக இல்லாமலே போயிடும். அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த ஆயின்மெண்ட் ஹிம்கோலின்கிற ஹிமாலயன் பிராண்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெடிசனில் அறிவியல் பூர்வமாக நிறைய ஆய்வறிக்கைகள், மாடர்ன் மெடிசன் டாக்டர்கள் முதற்கொண்டு இதுக்கான ஆய்வறிக்கைகள் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அப்போ நான் பயன்படுத்துகிற, அதாவது பேஷண்ட்டுகளுக்கு பரிந்துரைக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 50 ரூபாய்க்கும் குறைவானதாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலேயே இதனுடைய ரேட்டு வந்து போயிடுச்சுன்னா, அந்தளவுக்கு இதுகிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கானது. நிறைய பேஷண்ட்டுகளுக்கு நான் பரிந்துரை பண்ணி எல்லாருமே இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஜோதிஸ்மதி, லாடா கஸ்தூரி, அதே நேரம் பட்டத்தா, வட்டை திருப்பி, நிற்குண்டி, இந்த மாதிரி கார்பஸை, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அதிக அளவில் கலந்துருக்குது. அதே மாதிரி ஜாதி பத்திரி வந்து கலந்துருக்குது, ஜாதி பழம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து கலந்துருக்கு, லவங்க தைலம் வந்து இதில் வந்து கலந்துருக்கிறதுனால ஆண்குறியில் உள்ள பிளாக்கேஜ் இதெல்லாம் வந்து வரது வந்து தடுத்து வந்து ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்கும். இது சம்மந்தமான டீட்டெயில் வீடியோ வந்து கீழே கமெண்டில் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.